ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள்கிட்ட இந்த பாணி. இன்றைக்கி த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டினுடைய 9வது பகுதியை பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான பகுதி, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நம்மளுடைய ஆழ் மனசு இருக்கு இல்லையா, சப்கான்ஷியஸ், ப்ராக்டிக்கலாக சொல்ல போனால் நம்மளுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியது, அதை எப்படி விழிப்படை வைப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் அப்படியே பேசிகிட்டே வரும்போது அதை நான் சொல்கிறேன். ஸோ அதனால் கவனமாக கேளுங்க. எல்லாருமே அந்த ஒரு மேல்நிலை அடையணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு விருப்பம் தான் இல்லையா. அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த 3 நிலையும் 4வது நிலையே கொஞ்சம் கஷ்டம் நஷ்டம் மாற்றி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஸோ அதற்கும் மேலே போகும்பொழுது தான் நம்மளுக்கு ஒரு நல்ல நிலை அப்படிங்கிறது வாய்க்கப்படுது. அதுக்கு நம்மளுடைய ஆழ் மனசு, நம்மளுடைய சப்கான்ஷியஸ், நம்மளுடைய ஆன்மா பேசுகிறத கேட்கணும். ஸோ அது என்ன நம்மகிட்ட சொல்ல வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஏற்கனவே நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு இது வந்து இன்றைக்கு உண்டான வீடியோ பதிலாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், சரி. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பிறப்பு அப்படிங்கிறது எதற்காக எடுக்கிறாங்க, ஒரு ஆன்மா வந்து எதுக்கு இங்கே பிறக்குது அப்படின்னு கேட்டால் 3 விஷயத்துக்காக பிறக்கலாம். முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தன்னை சார்ந்தவர்களோ இல்லை தான் விருப்பப்பட்ட யாரோ ஒருத்தர், அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவர்களை வந்து பாதுகாக்கணும், அவர்களை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்திற்காக அந்த பிறப்பு அப்படிங்கிறது எடுக்குது. அதே ஹையர் சோலாக இருக்குது, மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் ஏன் பிறப்பு எடுக்குது அப்படின்னு கேட்டோம்னா, தன்னுடைய அந்த மிச்ச சொச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு கர்ம பலன்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கழிப்பதற்காகவும் ஒரு சில தனக்குன்னு ஒரு சில கடமைகள்லாம் இருக்கும், அதை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிறக்கும். 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தன்னுடைய ஆன்ம ரீதியான ஒரு சில கட்டளைகள் நம்மளுக்கு வந்து இருக்கும், ஒரு சில பணிகள் இருக்கும், அதை செய்து முடிப்பதற்காக நம்ம வந்து இந்த இடத்துல பிறப்பாங்களாம். இந்த ஒரு 3 விஷயத்துக்காக தான் ஒரு ஆன்மா அப்படிங்கிறது பிறப்பு எடுக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி பிறக்கக்கூடிய ஆன்மாக்களில் ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மள 3 வகையான ஆன்மாக்கள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஒன்று ரொம்ப பயங்கர மோசமான ஒரு ஆன்மா, அதாவது ஈவில் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது வந்து பேடு, ஸோ அதுதான் மோசம். அடுத்தது வந்து நல்ல ஆன்மாக்கள், குட். சரிங்களா, இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், முன்னாடி ஒரு காலத்தில் பார்த்தோம்னா உயர்நிலை ஆன்மாக்கள் ஏகப்பட்ட பேரும், கீழ்நிலை ஆன்மாக்கள் ரொம்ப குறைவாகவும் இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கீழ்நிலை இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் ரொம்ப அதிகமாகவும், மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மா அந்த இடமே வெறிச்சோடி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. இது பூமியிலேயே நிதர்சனமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் கீழே வரும்பொழுது அவர்கள் என்ன எண்ணிட்டு வந்தாங்களோ, என்ன நினைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தாங்களோ, எதெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தாங்களோ, இல்லை தன்னுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காக வந்தாங்க அப்படின்னு சொன்னால், அது எதையுமே அவர்களால் செய்ய முடியாமல் நல்ல ஆன்மாக்கள்லாம் மோசமான ஆன்மாக்களாக மாறிட்டு இருக்கு. ஸோ குட்டெல்லாம் பேடாக மாறுது. அப்போ இந்த பேடெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இன்னும் மோசமாக அந்த ஆன்மாக்கள் மாறிட்டு இருக்கு. அப்போ இந்த ஈவில் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்களேன். சும்மா அநியாயத்துக்கு கீழ்த்தரமான ஒரு நிலைக்கு வந்து அந்த ஆன்மாக்கள் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இவங்க அதை சொல்லும்பொழுது ஆல்மோஸ்ட் லைக் 1985, ஸோ அந்த பீரியடில் அப்போவே அவங்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி 2023 நம்மளுடைய நிலைமை எப்படி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த உலகத்தில் நல்லது அப்படிங்கிறது வந்து ஒரு பொட்டு கூட இல்லாமல் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்குது. நல்லவன் வந்தாலும் கூட அந்த நல்லவனையும் வாழ விடுறதில்ல, அவனையும் சேர்த்து மோசமாக்கிடுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையை வந்து இந்த உலகத்தில் அப்படி பண்ணிகிட்டே இருக்குது. இதை முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த நூல் படிக்கிறவங்க வந்து எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இந்த பூமியில் நம்ம வந்து அனுபவித்தாலும் கூட அதை எல்லாத்தையும் ஒரு பொருட்டாக மதிக்காமல், இறைவன் மேலே நம்பிக்கையும் உண்மையில நீ நம்பிக்கையும் வச்சு எது சரி எது தவறுங்கிறத பார்த்துட்டு சரியான பாதையில் பயணி, அதுவே நீ வந்து மேல்நிலைக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு சரியான வழியாகவும் இருக்கும். நீ போகும்பொழுது உன் கூட சேர்ந்து பிற ஆன்மாக்களையும் முடிஞ்ச அளவுக்கு முன்னேற்றத்துக்கு உண்டான வழியும் பாரு, அது இன்னுமே உனக்கு வந்து புண்ணியமாக வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. அப்போது இப்படி ஒன்று சொல்லும் பொழுது, அது எப்படிங்க நல்ல ஒரு ஆன்மா வந்து தீய ஒரு ஆன்மாவாக மாறும், அது எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அவங்களுக்கு பயங்கரமான அந்த ஒரு நல்ல ஒரு நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த நூலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கதைகள் எல்லாமே, அதாவது நாங்கள் ப்ராக்டிக்கலாக அந்த ஆன்ம உலகத்தில் இருந்து இந்த ஒரு சில ஆன்மாக்களினுடைய அந்த ஹிஸ்ட்ரியை கேட்கும்பொழுது என்னென்னலாம் இருந்தது, விசித்திரமான விஷயங்களும் கதைகள்லாம் வந்து நாங்கள் இங்கே கேட்போம். அதெல்லாம் சொல்லணும்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னால் சும்மா வால்யூமாக புக்கு போட்டால் கூட பார்த்தாது, அத்தனை விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இதுவே போதும் நீங்கள் வந்து புத்தி தெளிஞ்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அதாவது நல்ல ஒரு ஆன்மா, உயர்நிலையில் இருந்த ஒரு ஆன்மா பிறப்பெடுத்து நல்ல குடும்பம், நல்ல அழகுண்டான நல்ல ஒரு படிப்பறிவு உள்ள ஒரு பெண்ணாக வந்து அந்த ஆன்மா ஒரு பிறப்படுத்திருக்கு. ஆனால் அந்த ஆன்மா எப்படி கீழ்த்தரமான ஒரு நிலைக்கு வந்து போயிடுச்சு, லெவல் 2க்கு, ரெல்ம் 2க்கு போயிடுச்சான். மேல்நிலையில் இருந்த ஆன்மா எப்படி அப்படி ஒரு காரியம் வந்து நடந்தது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்ட்டு ஆரம்பித்து அப்படியே சொல்கிறாங்க. அதாவது திடீர்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மேல்நிலையில் இருக்கக்கூடியவங்க கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு போய் ஏதாவது என்னை உதவி பண்ணுங்கள், நாங்கள் இந்த மாதிரி ஒரு 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 நிலையில் இருக்கோம்ல, ஸோ நாங்கள் உண்மையாலுமே திருந்திட்டோம், நாங்கள் மேலே வர்றதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஹையர் சோல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எல்லாத்தையும் அனுப்பி வச்சு அவங்களுக்கு முன்னேறுவதற்குண்டான வழிபாதையை காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்களாம்.
ஒரு சில டைம் வந்து அந்த ஹையர் சோல், அதாவது லெவல் 7ல் பாஸ் மாதிரி இருப்பார்ல, எல்லாத்துக்கும் பெரிய தலை ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து ஒரு சில நாள் கூப்பிட்டு ரொம்ப கீழே இந்த 1வது படிநிலையோ 2வது படிநிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கும் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அது எப்படின்னா கதறி கூப்பிடுற மாதிரி இருக்குமா. ஸோ அந்த இடத்துல இருந்து என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு எமர்ஜென்சியில் கூப்பிட்ற மாதிரி ஒரு இதாக இருக்குமா. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஹையர் சோலே பார்த்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சு அவங்கள முடிஞ்ச அளவுக்கு மேலே கொண்டு வரதுக்கு உண்டான வழி பாருங்கள் அப்படின்னு அனுப்பிச்சி வைக்கிறது தான். அப்படி ஒரு தடவை பார்க்கும்பொழுது இவங்க விஸ்பி ராத்து, ஸோ அவங்க 2 பேர்த்தையும் ஒரு ஹையர் குட் சொல், அந்த பெரியதலை இருக்கிற பார்த்தீங்களா, அவர் வந்து கீழே லெவல் 2 அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவை வந்து நீங்கள் அவங்க ரொம்ப அந்த கதறி கூப்பிட்றாங்க, மனசார அவங்க வந்து வேண்டி இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க முன்னேறுவதற்குண்டான ஒரு வழிபாதையை நீங்கள் காமிச்சு கொடுங்க, அது உங்களுடைய கடமையாக நீங்கள் எடுத்துக்கங்க போங்கன்னு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அங்கேருந்து அங்கே கீழே வரும்பொழுது இங்கே யார் இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆப்வியஸ்லி அந்த இடம் எப்படி இருக்கும், இருட்டாகவும் அந்த இடத்துல ஒரு முன்னேற்றமோ ஒரு வெளிச்சமோ இல்லாத இடம் மாதிரி ஒரு நரகமாட்டம் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குறதுக்கு. அப்படி ஒரு இடத்துல வரும்பொழுது ஒரு வயதான பெண்மணி அந்த இடத்துல அழுதுகிட்டு நான் இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுதுகிட்டு இருந்த ஒரு இது. ஸோ இவங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு அந்த அம்மா வந்து ஒரு உயர்நிலை ஆன்மா, ஒரு நல்ல ஆன்மா. ஆனால் தான் என்னமோ செஞ்சுட்டாங்க, இந்த ஒரு படிநிலை அவங்களுக்கு வந்துருச்சு. அப்போது இவங்களை பார்த்தோன்னே நீங்கள் என்னை காப்பாற்றி கூப்பிட்டு போகிறக்காக வந்திருக்கீங்களான்னா, ஆமாம் காப்பாற்றி கூப்பிட்டு போகிறக்கு தான் வந்திருக்கோன்னா, இல்லை உங்களால் முடியாது, நான் ரொம்ப மோசமான ஒரு இடத்துக்கு போயிட்டேன், ஸோ அதனால் நீங்கள் வந்து என்னை காப்பாற்றி கூப்பிட்டு போகவே முடியாது, நீங்கள் போயிருங்க, இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு அழுது புலம்புனோன்னே, இல்லைங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் அதுக்கு தான் வந்திருக்கோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா, அந்த அம்மாவுக்கு இருந்தாலும் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு. நான் கடவுள் எல்லாம் கூப்பிட்டுருந்தேன், கடவுள் வராமல் உங்களை அனுப்பிச்சி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலுமே இவங்க ஒரு மாதிரி பேசி கன்வின்ஸ் பண்ணோன்னே இவங்ககிட்ட அவங்களுடைய நான் வந்து முன்னேறுவதற்கு நீங்கள் உதவி செய்கிறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், எப்படி அவங்க உதவி செய்கிறாங்க, இந்த அம்மா வாய்ப்பு கொடுக்கலாம், ஸோ அந்த மாதிரி ஒரு இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்ட்டு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் ஏன் இந்த நிலைமைக்கு வந்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை வெறுத்துற ஒன்றும் மாட்டிங்கல்ல அப்படின்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாரும் இப்படி ஒரு நிலைமை இருக்கிறதுங்கிறது ஒரு சகஜமான ஒரு விஷயம் தான், வெறுப்பு அப்படிங்கிறது எங்களோட இதில் இருக்கவே இருக்காது, நீங்கள் உண்மையாலுமே மனம் திருந்தி நீங்கள் மேலே வரணும்னு நினைக்கிறீங்க தானே, ஆமாம் எனக்கு இந்த இடத்துலேருந்து வெளியே வந்தால் போதும், என்னால் ஒரு நொடிப்பொழுது கூட இங்கே இருக்க முடியல அப்படின்னா, சரி நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறோம், தவிர்த்து உங்களை நாங்கள் மேலே கொண்டு வரதுக்குண்டான எல்லா வழியுமே நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு அவங்க சொன்னோன்னே அந்த அம்மா வந்து தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஒரு நல்ல ஆன்மா மோசமான ஆன்மாவாக மாறுது பாருங்களேன். அப்படி சொல்லும்பொழுது 19 வயசில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தம் பிறந்த குடும்பம் வந்து ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம் தான், ஆனால் நல்ல அப்பா அம்மா, உடன்பிறப்புகள் வந்து ஒரு நல்ல உடன்பிறப்பு, இவங்க வந்து ஒரு பெண்ணாக பிறக்கிறாங்க, பயங்கர அழகாக இருப்பாங்களாம் பார்க்குறதுக்கு. ஸோ 19 வயசில் இருக்கும்பொழுது அவங்களுடைய பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க. நான் மேலே படிக்கணும், நான் டாக்டர் ஆகணும் அப்படின்லாம் விருப்பப்படும் பொழுது, அந்த காலம் ரொம்ப பழைய காலம், ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க வந்து அதுக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை அப்படின்னு இதெல்லாம் சண்டையெல்லாம் போட்டு கடைசியில் இந்த அம்மா தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வாதத்தில் நான் ஜெயிச்சிட்டேன், ஸோ இந்த வார்த்தை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது சரி சிட்டிக்கு போய், இவங்க கிராமம், ஸோ சிட்டிக்கு போய் தான் படிக்கணும், ஸோ சிட்டிக்கு போய் நீ படிக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி தந்துடுறாங்க, போய் ஹாஸ்டலில் தங்குறாங்க. அங்கே போயிட்டு காலேஜில் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த காலேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பசங்களில் இந்த புல்லின்னு சொல்லுவாங்களே, எல்லாத்தையும் பிடிச்சி அடிச்சு மிரட்டி பெரிய தாதா மாதிரி அந்த காலேஜுக்குள்ளே சுற்றுவானுங்க தெரியுமா, அப்படி ஒருத்தனை வந்து பார்த்தோன்னே இந்த அம்மாவுக்கு ஒரு விருப்பம் வந்துடுச்சு. எனக்கு தெரியல, அவன் பேடு கூட கிடையாது, அவன் ஈவில் சொல், சரிங்களா, ரொம்ப மோசமான ஒரு தரமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன். ஆனால் இந்த அம்மாவுடைய நிலைமை வருங்களேன். அப்போ இந்த அம்மா சொல்லி அந்த அம்மா வந்து அந்த பையனை பார்த்து பயங்கர ஒரு விருப்பம். அப்போ அந்த விருப்பப்பட்டோன்னே இவன் ஏதாவது நம்ம கூட பேச மாட்டானா, நம்ம கூட இருக்க மாட்டானா, நம்ம மேலே காதல் கொள்ள மாட்டானா, இவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டோமா, அந்த உடல் இன்பம் வந்து இவன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்காது, இந்த மாதிரி ஒரு எண்ணம். அப்போ தன்னை மீறி அந்த எண்ணம் வந்து அந்த அம்மா மேலே இது பண்ணும்பொழுது நாளொரு பொழுதும் அப்படியே அவனை நினச்சி உருவக்கூடிய ஒரு நிலை. அவன் வந்து எல்லாத்தையும் பிடிச்சி அடிப்பான், காசு பிடுங்குவான், பொண்ணுங்களை பிடிச்சி தொந்தரவு பண்ணுவான், எல்லாமே அந்த அம்மாவுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு மாதிரி மயக்க மாதிரி ஒரு பைத்தியகாரத்தனமாக வந்து அவன் மேலே அதிகப்படியான ஒரு காதல். இப்படியே போக 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 கொஞ்ச நாளில் வந்து அவங்க கூட பேசி அந்த பழகினோன்னே அவன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இந்த பெண்ணை யூஸ் பண்ணிவிட்டு போய் இந்த போதைப் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறது, இல்லை என் கூட இந்த சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறது. இந்த அம்மா அதை தன்னை மறந்து இந்த வேலை எல்லாமே அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. அப்போது இவன் என்னெல்லாம் கீழ்த்தரமாக வேலை செய்கிறானோ அத்தனைக்கும் இந்த அம்மாவும் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அவன் வந்து பிள்ளைகளை ரேப் பண்ணுறது, இந்த வேண்டாத வேலையெல்லாம் பண்ணுறது, எல்லாத்துக்குமே இந்த அம்மா வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்க. ஏன்னா அவன் என் கூட ஒரு தடவை சந்தோஷமாக இருந்துட்டான்னா போதும், எனக்கு அதுவே பெரிய ஒரு விஷயமா இருந்தது, எனக்கு அதுவே மயங்கி போய் நான் அவங்ககிட்ட கிடந்தேன். அவன் நல்ல கெட்டது தான் பண்ணுறாங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் அதனுடைய நிலைக்கு மீறி நான் வந்து நடந்துக்கிட்டு இருந்தேன். இப்படியே போக 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 ஒரு கட்டத்தில் என்னாச்சு அப்படின்னு சொன்னால்,
அந்த ஊரில் வந்து பார்க்குறதுக்கு பெருசாக அழகாக இருக்காது ஆமாம் அந்த பொண்ணு, ஆனால் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அப்போ இந்த பொண்ணை ஏவி விட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த பொண்ணை நீ போய் ஃப்ரெண்டு பிடிச்சி அவளை எங்கிட்ட கூப்பிட்டு வா அப்படின்னா, இது ஜென்ரலாக நடக்கிறது தானே. நானும் அந்த மாதிரி போனேன், அந்த பொண்ணை ஃப்ரெண்டு பிடிச்சேன், ரொம்ப ஈஸியாக நடந்துருச்சு. ஸோ ஃப்ரெண்டு பிடிச்சேன், இவங்ககிட்ட கூப்பிட்டு வந்தேன், இவனும் பழகிட்டான். உடனே திடீர்னு பார்த்தோன்னா அவங்க இந்த பெண்ணுக்கு இருக்க சொத்தே பயங்கர சொத்து, இந்த பொண்ணுனுடைய அப்பாவுக்கு இருக்கிற சொத்து அதை விட இன்னும் பயங்கர அதிகமான சொத்து. ஸோ அந்த ஊரில் வந்து அவங்க ரொம்ப பெரிய கோடீஸ்வரங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான், இந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். இந்த இவங்க இருக்காங்கல்ல, இந்த வயசானவங்க, அவங்களுக்கு வந்து மனசு ஒரே வருத்தம். என்னதான் வருத்தம், என்னடா அது இப்படி கல்யாணம் பண்ணிட்டானே, நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு வருத்தப்படும்போது, இருந்தாலும் பரவாயில்ல, அவன் கூட கொஞ்ச நேரம் வந்து இருக்கக்கூடிய அந்த சுகம் கூட எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணும்பொழுது, இவன் இந்த ஆள் திருப்பி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால், அந்த அப்பா வந்து மனைவி இல்லை அவருக்கு. ஸோ அப்பாவும் பொண்ணு மட்டும்தான். பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணிட்டான், அவங்க அப்பா தனியாக தான் இருக்காரு. நீ வந்து அந்த ஆளை கரெக்ட் பண்ணி நீ வந்து அவனுக்கு பொண்டாட்டி ஆயிரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். அப்போது இந்த பொண்ணுக்கு இருந்தாலும் என்னடா இது இப்படி, நான் இவனை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், எனக்கு அந்த ஆளை கல்யாணம் பண்ணணுன்னு கூட விருப்பம் இல்லை, வயசில் பெரிய ஆள், இருந்தாலும் வந்து சரி இவன் சொல்லிட்டானே அப்படிங்கிறதுக்காக அந்த ஆளை இது பண்ணோன்னா, அந்த ஆள் தனியாக இருக்கிற ஆள், இந்த பொண்ணு சின்ன பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும், அதனால் ஈஸியாக விழுந்துட்டான். அவரையும் கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணோன்னே கொஞ்ச நாள் அப்படி போனோன்னே இப்போ திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், ஒரு பிளான் ஒன்று கொடுத்து, இதுதான் பிளான், எவிடன்ஸே இல்லாமல் உன்னுடைய புருஷன் நீ வந்து இப்போ கொண்டாடுற, அந்த யார் அந்த பணக்காரர் இருந்தார் பற்றியா கொண்டாடுறேன்னு. இந்த அம்மாவுக்கு அப்போ தான் ஒரு செகண்ட், இத்தனை வருஷம் எல்லாம் பண்ணினது எல்லாமே அந்த அம்மாவுக்கு ஒரு பெருசாக ஒரு பொருட்டாக தெரியல. ஆனால் கொலை பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து அந்த அம்மனால் பொறுத்துக்கவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. இல்லை நான் அந்தளவுக்கு மோசமாக எல்லாம் போக மாட்டேன், கொலையெல்லாம் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னா அவன் எப்படி மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். அவன் ரொம்ப கல் நெஞ்சக்காரன், அவன் மனசில் ஈரமே கிடையாது. இந்த அம்மா அழுது புலம்பி என்னென்னமோ பண்ணியும் ஒன்றும் இதில்லை. அவன் சிம்பிளாக சொல்லிட்டாங்க, இவர் நீ போதைப் பொருள் வாங்கிட்டு வந்தது, இந்த மாதிரி பிள்ளைகளை கூப்பிட்டு வந்தது எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் எங்கள் கையில் இருக்குது, எடுத்து எல்லாம் நீட்டாக காமிக்கிறானா. அப்போ எல்லா பிரச்சனைக்குமே நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈஸியாக போலீஸ்ட்டை போட்டு கொடுத்துருவேன். ஸோ அதனால் நீ செஞ்சு தான் ஆகணும், இல்லாட்டி குடும்பமான மரியாதையெல்லாம் நீ போய் ஜெயிலில் இது பண்ணணும் அப்படி இப்படின்னு மிரட்டி அந்த அம்மா இது பண்ணி எவிடன்ஸ் எப்படியெல்லாம் சொன்னணுமோ அந்த மாதிரி சொல்லி அந்த அம்மா அந்த ஆளை போட்டும் தள்ளிடுச்சு ஒரு இதில். இதையும் அவன் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிட்டான். கொஞ்ச நாள் அப்படி போனோன்னே இப்போ அந்த ஆளினுடைய பாதி சொத்து இந்த அம்மாக்கும், மீதி சொத்து அவருடைய அந்த பொண்ணுக்கு, சரிங்களா, அதுக்கும் போயிடுச்சு. கொஞ்ச நாள் விட்டு போட்டு இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், என்னுடைய மனைவி இப்போ அந்த பணக்காரருடைய பொண்ணு இருந்தாலும் அவளையும் நீ வந்து கொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா வாய்ப்பே இல்லை, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி அழுதோன்னே இவன் சொல்லிகிட்டே இருக்கான், நீ வந்து பாரு உன் புருஷன் இப்படி கொன்னே இல்லை, எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் வச்சுருக்கேன், இப்போ நீ தான் கொன்னே அப்படிங்கிற மாதிரி தான் எவிடன்ஸ் இருக்குது, எல்லா இடத்துலையும் அவன் சேஃப், பக்கா சேஃப், இந்த அம்மா தான் எல்லாத்துக்கும் மாட்டின மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ என்ன ஆகிப்போச்சு, இந்த அம்மா வந்து இப்படி அவன் பேசிகிட்டே இருக்கும்போது யோசனை, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போயிட்டு தப்பிக்கிறதுக்கு நம்ம போயிடலாம், மற்ற எல்லா சொத்தையும் அந்த பொண்ணு பேரில் எழுதி வச்சுட்டு நம்ம ஓடிடலாம், போலீஸ்ட்டு இல்லை அது ஒன்று பண்ணலாம், இல்லை நம்மளை தேடி கண்டுபிடிச்சானே என்ன பண்ணுறது, இல்லை பேசாமல் நம்மளே போலீஸ்ட்டு போய் இவன் மிரட்டி நம்மளை இது பண்ணிகிட்டே இருக்கலாம், நம்மளே போலீஸ்ட்டு போய் எல்லாத்துக்கும் உண்மையும் சொல்லிடலாம், பரவாயில்ல தண்டனையாக போயிட்டு போகுது அப்படின்னு யோசிக்கிறத அவன் அனலைஸ் பண்ணிட்டான். ஓகே நீ என்ன யோசிச்சுட்டே இருக்க, நீ இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி போயிடுறான். போனோன்னே என்ன ஆகுது, அன்றைக்கி ராத்திரியே வந்து அவன் வந்து அந்த பொண்ணை கொண்டுறான், யார் அவன் பொண்டாட்டியை கொண்டுட்டு காலையில் பார்த்தோம்னா இந்த வீட்டை கதவை தட்டும்போது போலீஸ் வந்து இந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணுது. என்னடான்னு பார்த்தா அவன் பொண்டாட்டி கொன்னுட்டு இந்த அம்மா தான் கொன்ன மாதிரி எவிடன்ஸ் எல்லாத்தையுமே மாற்றி விட்டு, என் பொண்டாட்டி இப்படி கொண்டுட்டா சொத்துக்காக அப்படி இப்படிங்கிற மாதிரி மாற்றி விட்டு, புருஷனையும் இவன் தான் கொண்டுட்டான், இந்த மாதிரி வேலையெல்லாம் இவன் தான் பண்ணிட்டான்னு ஃபுல் பழியும், தன்னுடைய ஆயுசில் நடந்த எல்லா மோசமான பழியும் இந்த அம்மா மேலே போட்டு சாத்திட்டான் கம்ப்ளீட்டாக. அவ்வளோதான், போலீஸ் பிடிச்சிட்டு போய் கோர்ட்டுக்கு போகும்பொழுது அந்த கோர்ட்டில் ஏதோ 6வது மாடி ஏதோ ஒரு பில்டிங் இருக்கிறதுக்கு எனக்கு போகிறக்கு வாய்ப்பு கிடச்சி, நான் அங்கேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணி செத்து போயிட்டேன். ஸோ அதோட சரி அந்த வாழ்க்கையை விட்டுட்டு நான் இங்கே வந்தேன், இங்கே 2வது படிநிலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி, இதுதான் என்னுடைய கதை. இப்படி தான் நான் வந்து அவனை நம்பி, ஒரு மோசமானவன் அப்படிங்கிறது தெரிஞ்சும் என்னை மீறி நான் அவனை நம்பி இந்த மாதிரி ஒரு காரணத்தினால எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வருத்தப்பட்டு அழுகும் பொழுது இவங்க விஸ்பி ராத்து, ஸோ அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, சரி நடந்துருச்சு, இதில் எந்த மாறுதலுமே கிடையாது, ஆனால் நீங்கள் இனிமேல் நான் வந்து நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே நீங்கள் மனம் திருந்தி நீங்கள் மேல்நிலைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இனிமேல் இந்த தவறு செய்ய மாட்டீங்களே அப்படின்னா, கண்டிப்பாக பண்ண மாட்டேன், என்னை மேலே கூப்பிட்டு போங்கன்னு. சரி நீங்கள் 4வது படிநிலைக்கு, ஸோ அந்த நல்லதும் கெட்டதும் சேர்ந்து இருக்க மாதிரி மனுஷ வாழ்க்கை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படிநிலைக்கு நாங்கள் உங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு உண்டான எல்லா இதுவுமே உதவி நாங்கள் பண்ணுறோம், எப்படி போகணுங்கிறத சொல்லித்தரோம். ப்ராசஸ் வெரி ஸ்லோ, ரொம்ப மெதுவாக தான் நடக்கும், இந்த துன்பங்களை அனுபவிச்சு தான் ஆகணும், ஆனால் இங்கேயே கிடக்கணும்னு அவசியம் இல்லை, நான் மேலே கூப்பிட்டு போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அம்மாவனுடைய மனம் திருந்தி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நிலமையில் வந்து இருக்காங்க, அவங்களுடைய மனமாறுதல் எல்லாமே வந்து ஒரு மேல்நிலைக்கு வந்து இன்னொரு நல்லா இருக்காங்க. ஸோ தொடர்ந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது.
இதை சொல்லி முடிக்கும் பொழுது இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இப்படி தான் அவங்களும் சொல்கிறாங்க, அதனால் நான் சொல்கிறேன், நான் சொல்கிறதில்ல, புத்தகத்தில் இருக்கிறத சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நம்மளுடைய ஆழ் மனசு அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்மளுடைய ஆன்மா. இந்த ஆழ் மனசு தான் வந்து நம்மளுடைய உயர்நிலையில் இருக்கவங்களுக்கு பக்குவமான ஒரு மனோநிலையில் வந்து இருக்கும். அந்த ஆன்மாவை தான் வந்து நம்மளை கெடு நிலைக்கு போகிறதுக்கு விடவே விடாது. நம்ம ஒரு முக்தி நிலையில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எண்ணங்கள் அதை நோக்கி தான் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது எப்படி இந்த சப்கான்ஷியஸ் நம்மளுடைய அந்த ஆழ் மனசு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஒரு மோசமான வழிக்கு போகிறதுக்கு விடும்? இது ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ஆழ் மனசு கண்டிப்பாக உங்களை ஒரு மோசமான ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு விடவே விடாது. ஆனால் இந்த பூமிக்கு பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு மனோநிலையோடு பிறப்பாங்க. அதாவது உயர்நிலையில் இருக்கக்கூடியவங்க, கீழ் 3 நிலையில் இருக்கவங்க அவன் மோசமான ஆளாகவே தான் பிறப்பான். மேலே இருக்கக்கூடியவங்க ஒரு நல்ல மனோநிலையில் தான் பிறப்பாங்க. ஆனால் அந்த ஆன்மா அவங்க கூட பேசிகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த உலகத்தை பார்த்து, இந்த உலகத்துலேன்னு இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அறிவு இருக்கு இல்லையா, விழிப்பு நிலைன்னு ஒரு அறிவு இருக்கு இல்லையா, அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்க்கும்பொழுது அது மேலே எல்லாம் ஆசை வரும். அப்போ இது சரி, இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆழ் மனசு சொல்லிட்டே, அது பண்ணாதரா, அது தப்பு, அது பண்ணாத, அது தப்பு, இது சத்தியத்துக்கு புறம்பானது, இது கடவுளுக்கு ஒவ்வாது, ஸோ இந்த மாதிரி இது தவறு, இது பண்ணாத அப்படிங்கிறது சொல்லிகிட்டே இருக்கும். ஆனால் அந்த உணர்வுகளையும் அந்த உங்களுக்கு உள்ளே கேட்கக்கூடிய அந்த ஒரு வாய்ஸ், அந்த உணர்வுகளை மீறி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள் மேலே ஈடுபட்டு நீங்கள் தொடர்ந்து வேண்டாத காரியங்களை பண்ண அந்த ஆழ் மனசு அப்படிங்கிறது என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால், இவன் என்ன சொன்னாலும் கேட்குறது இல்லை, இவன் சொல்கிறது, இவன் பண்ணுறது எல்லாமே என்னை ரொம்ப பாதிக்குது அப்படிங்கிறது இது பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுமா, 2 வேலை பண்ணுமா. ஒன்றா கடவுள்கிட்ட வந்து என்னை சீக்கிரம் கூப்பிட்டு போயிடுற, என்னால் இங்கே இருக்க முடியல, இவன் மோசமான இதுக்கு மாறிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு சிலருக்கு நடக்கும், ஒரு சிலருக்கு நடக்காது. ஸோ அந்த இறப்பு அப்படிங்கிறது வரல அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணுமா, பேசாமல் அமைதியாக போய் இருந்துருமா. அதாவது அது ஒரு தூக்க நிலைக்கு போயிடும். அது பேசவே பேசாதான், எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லவே சொல்லாது. அது வந்து ஒரு மாதிரி இறுகி கல்லாக போய் அப்படி தூங்குற நிலைமைக்கு அது வந்து போயிடும். அப்படி இருக்கக்கூடியவன் தான் இந்த உலகத்தில் படுமோசமான காரியங்கள் எல்லாமே அவன் வந்து செய்ய ஆரம்பிப்பான். ஸோ நீ வந்து கொள்ளக்காரனாக இருக்கணும், ஒரு பையனையோ பிள்ளையோ கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ பொய் களவு பேசி சாதாரண ஒருத்தர் வாழ்க்கையில் நம்ம ஒரு மோசமான ஒரு புத்தி படைச்சவனாக இருப்பான். அவன் எல்லாமே அந்த ஆன்மா சொல்லிக்கிட்டே இருக்கும், பண்ணாதேன்னு. யார் ஒருத்தன் அதை கேட்குறானோ அவன் நல்லவனாக இருப்பான். கேட்காதவன் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மனசு வந்து அவன் கூட பேசவே பேசாது, அமைதியாகிடுவான். அவன் தான் அந்த மனசாட்சி இல்லாதவன்னு சொல்லுவோம் தெரியுமா. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்து அவன் கம்ப்ளீட்டாக போயிடறானுங்க. இப்படி தாங்க இந்த மோசமான ஒரு ஆன்மாவாக உயர்நிலை ஆன்மாக்களும் மாறுவதற்குண்டான ஒரு காரணமாக மாறுது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் மேலேயும் அந்த விழிப்பு நிலையில் நம்ம பார்த்து இருக்கக்கூடிய விஷயங்கள் பயங்கரமாக ஆட்கொண்டப்பட்டு அது மேலே இருக்கக்கூடிய பிடிப்புனால் கெடுதல்னு தெரிஞ்சும் செய்யக்கூடிய அந்த ஒரு மனநிலை போகுதில்ல, இப்படித்தான் சிக்கிறாங்களே தவிர மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஆழ்மனசுங்கிறது சொல்கிறத நான் எப்படி கேட்குறது, ஒரு ஃபஸ்ட்டு கேள்வி. 2வது கேள்வி என்ன, என்னுடைய ஆழ் மனசு இப்போ கூட பேசவே மாட்டேங்க, நான் திருந்தணும்னு நினைக்கிறேன், ஆனால் எது சரி எது தவறுங்கிறதே வந்து எனக்கு சுத்தமாக புரியல, எனக்குள்ள அந்த இன்ட்யூஷன் சொல்லக்கூடியது எனக்கு சுத்தமாக இல்லை. அப்படின்னா என்ன, இத்தனை நாள் நான் தவறு பண்ணிட்டேன், நான் திருந்தணும்னு நினைக்கிறேன், இப்போ நான் என்ன பண்ணுறது? இது 2வது கேள்வி. இந்த 2 கேள்விக்கும் நாங்கள் பதில் சொல்கிறோம். எப்படி உங்களுடைய ஆழ் மனசை விழிப்பு நிலை கொண்டு வருவது அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு வழியை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடியது எல்லாமே ஒன்று தான். சாமிகிட்ட நீங்கள் வேண்டணும். என்ன வேண்ட போகிறீங்க? இறைவா, நான் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு நிலைக்கு வந்து நான் இருக்கேன், இதிலிருந்து நான் வந்து மீண்டு வெளியே வரணும், இந்த மாதிரி எந்த ஒரு தவறான விஷயங்களும் என்னை பாதிக்காது போல் நீயே வந்து எனக்கு கூட இருந்து என்னை காப்பாற்று, நான் கீழ்நிலை போயிடக்கூடாது, நான் மேல்நிலைக்கு வரணும், அதற்குண்டான வழிபாதையும் அதற்கு பின்பற்றி போகக்கூடிய அளவுக்கு மனோதிடமும் பலத்தையும் எனக்கு நீயே வந்து கொடுத்து உதவு, நான் உன்னை தான் நம்பியிருக்கேன், எனக்கு வேறு யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை சொல்லியே வந்து இறைவன்கிட்ட வேண்டுங்க. தானாகவே வந்து உங்களுடைய மனோபலம் அப்படிங்கிறது கூடிகிட்டே வரும். இது ஃபஸ்ட்டு விஷயம். 2வது, இந்த ஆன்மாவை வந்து ஆழ் மனசை வந்து விழிப்படைய வைக்கிறதுக்கு உண்டான நிலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தினமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தில் 12 மணி நேர காலம் மட்டும், அதாவது சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமனத்திற்கு வரைக்கும், அஸ்தமனத்திற்கு அப்புறத்துலேருந்து உதயம் வரைக்கும் நீங்கள் எந்த கவலையும் படணும்னு அவசியம் இல்லை. சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரைக்கும் அந்த 12 மணி நேரம் இருக்கு இல்லையா, அதில் ஒரே ஒரு நிமிஷத்தை மட்டும் நீங்கள் செலவு பண்ணுங்கள். 12 மணி நேரத்தில் ஒரே ஒரு நிமிஷத்தை மட்டும் நீங்கள் செலவு பண்ணுங்கள். சாமி முன்னாடி போய் நின்றுட்டு நீங்கள் எதையுமே நினைக்காதீங்க, லிட்ரலாக எதையுமே நினைக்காதீங்க. உங்களுடைய மனசு வந்து கம்ப்ளீட் சைலண்ட். எந்த தாட்ஸுமே உங்களுக்கு வந்து வெளியில் இருக்கிற சத்தம் கேட்கும், எவன் நாய் கத்தும், எவனா ஒருத்தன் கத்திக்கிட்டே இருப்பான், நம்ம வீட்டுக்காரங்களே சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் இரிட்டேட்டிங்காக இருக்கும், அந்த சவுண்டெல்லாம் வரும். ஆமாம், வரும். கொஞ்சம் நாள் கஷ்டமாக தான் இருக்கும். நாள் போக போக இதை தொடர்ந்து பயிற்சி செய்ய நம்மளுடைய மனதில் நம்ம யோசிக்கக்கூடிய எண்ணங்களும் வராமல் நிற்கும்.
வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு சத்தமோ எந்த ஒரு செய்திகளும் நம்மளுடைய மனசை தாக்கி புதுசாக ஒரு எண்ணங்கள் க்ரியேட் பண்ணாமையும் மாறும். ஸோ ப்ராக்டிஸ்னால் கண்டிப்பாக முடியும். இதை பயிற்சி பண்ணுங்கள். எவ்வளோ நேரம்னா ஒரே ஒரு நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே அவ்வளோது மட்டும்தான். ஒரே ஒரு நிமிஷம் எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் முழுக்க அமைதியான ஒரு நிலையில் வந்து நீங்கள் இருக்கணும். அவ்வளோதான். நில் சைலண்ட், டிட்டோ, வாய்டு, அந்த கம்ப்ளீட் அந்த நில் சைலண்டில் நீங்கள் இருக்கணும். இவ்வளோ தான். ஒரு நிமிஷத்துக்கு மேலே இருக்காதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஆழமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்ல, இந்த முக்தி அடையாத ஆன்மாக்கள்லாம் வந்து இப்படி இந்த கெட்ட ஆன்மாக்கள் இப்படி சுற்றிட்டு இருக்கும்ல, அது வந்து நம்ம கூட பேச ஆரம்பிச்சிடும். அது இன்னும் டேஞ்சர். ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் இருங்க போதும். அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் அமைதியாக இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இறைவன்ட்ட வேண்டிங்க, இந்த மாதிரி நான் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய ஆன்ம நிலை வந்து விழிப்படைஞ்சு வெளியே வர்றதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் பொழப்பாக்க போயிருங்க. இப்படியே தொடர்ந்து பண்ணுங்கள். தானாகவே உங்களுடைய ஆழ் மனசு அப்படிங்கிறது அந்த தூக்க நிலையிலேருந்து விழிப்பு நிலை வந்து உங்கள் கூட பேச ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்லாவே அந்த விஷயம் தெரியும். நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே யாரோ ஒருத்தர் பேசுகிற மாதிரி இது சரி இது தவறுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேச்சு, அந்த ஒரு எண்ணம் மறுபடியும் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே உணர முடியும். இதுதாங்க ஆன்ம நிலை அப்படிங்கிறது. இல்லை அந்த ஆழ் மனசு அப்படிங்கிறது விழிப்பு அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. வாழ்க்கை நல்லபடியாக நல்ல சேஞ்சஸ் வரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துங்களேன், எந்த நிலையில் இருக்கிறவங்க எந்த நிலைக்கு கீழே வருவாங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 7வது படிநிலை டாப்பில் இருக்கவங்க அவங்க மறுபிறப்பு எடுத்து மோசமான ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க எந்த அளவுக்கு கீழே வருவாங்க அப்படின்னு சொன்னால் 5வது படிநிலை வரைக்கும் வருவாங்களாம். 6வதுல இருக்கவங்க மோசமான ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா 4வது படிநிலை வரைக்கும் வருவாங்க. ஸோ இதுக்கு கீழே அவங்க போக மாட்டாங்க. ஆனால் டேஞ்சர் ஸ்பாட் அங்கே தான். இப்போ அந்த 5வதோ இல்லை 4வதோ அவங்க வந்துட்டாங்க, இல்லை ஆல்ரெடி 5லேயும் 4லேயும் தான் ஒருத்தர் இருக்கான், அவன் திருப்பியும் பிறப்பெடுத்து வந்து மோசமான ஒரு இடத்துக்கு போயிட்டான்னு வச்சுக்குவேன், கீழே 1வது வரைக்கும் போயிடுவான். ஸோ அந்த 6, 7ங்கிறது தான் வந்து மேல்நிலையிலே இருக்கக்கூடிய அந்த 2 படிநிலைக்கு உள்ளே இருக்கும், அதுக்கு கீழே போக மாட்டாங்க. ஆனால் இந்த 5 வரைக்கும் இருக்கிற பாருங்க, 5க்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாருமே தவறு செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னால் 1வது நிலைக்கு கூட போயிடலாம். எப்படி அந்த பாட்டிமா ஒரு இது பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இதாயிரும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. மேல்நிலை போகிறது மட்டும்தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கணும். உங்களுடைய ஆழ்மனசு என்ன சொல்லுது அதுதான் உங்களுடைய ஆன்மா, வேறு ஒன்றும் இல்லை. அது என்ன சொல்லுதோ அதை கேட்டு அது சரின்னு சொன்னால் சரின்னு செய்யுங்க, தவறுன்னு சொன்னால் தவறுன்னு செய்யுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், எந்த விதமான எண்ணங்களும் உங்கள் மனசில் எண்ணாமல் இருக்கணும். அந்த ஒரு நிலையில் இருக்கும்பொழுது தான் உங்களுடைய ஆன்மா சொல்கிறது உங்களுக்கு கேட்கும். படப்படான்னு இருக்கிறதுனாலையோ அதிகமாக யோசிக்கிறதுனாலையோ உங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வந்து ஓடாது. இவ்வளவு தான். இதை மட்டும் பண்ணுங்கள். தாராளமாக உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இத்தனை நாள் நீங்கள் மோசமாக வாழ்ந்திருந்தாலும் சரி, இனிமேல் நீங்கள் மேலே வருவதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிபாதையாக இருக்கும். ஏதோ நான் நேற்று வரைக்கும் நான் மோசமானவன் தான், நாளைக்கு நான் நல்லவன் ஆகிட்டேன், அதாவது மனந்திருந்தி நல்லவன் ஆகிட்டேன் அப்படிங்கிறதுக்காக உடனடியாக எனக்கு மேல்நிலை கிடச்சிருமா அப்படின்னு சொன்னால் இல்லை. வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் கண்டிப்பாக நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அதில் எந்த மாறுதலும் கிடையாது. இறந்ததற்கு பிறகு மேலே வரும்பொழுது நல்ல ஒரு படிநிலை முன்னேறி போவதற்கோ, இல்லை இறந்ததற்கு பிறகு நம்ம செஞ்ச பாவத்துக்கு ஒரு கீழ்நிலை கிடச்சிருந்தாலுமே அங்கே ஆன்மூலகத்தில் இருந்தே அடுத்த மேல்நிலைக்கு போகிறதுக்கு வேகமாக போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக அமையும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, பூமியில் இருக்கும் பொழுதே உங்களுடைய எண்ணங்களை வந்து அமைதிப்படுத்தி நிறுத்திட்டு நல்ல காரியங்களாக செய்யுங்க. பூமி தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம். ஆன்ம உலகத்துக்கு வந்தீங்கன்னா இந்த எண்ண மாறுதல்கள் அப்படிங்கிறது டெட் ஸ்லோவாக நடக்கும். பூமி தான் வந்து ரேப்பிட் ஃபாஸ்ட்டில் போயிட்டே இருக்கும். ஸோ பூமியில் இருக்கும் பொழுதே நீங்கள் நல்லவங்களாம் வாழ பழகிக்கிங்க. இதை மிஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே பல 100 வருடங்கள் கழித்து, இல்லை எத்தனை நாள் நீங்கள் அங்கே இருப்பீங்களோ தெரியாது, அதுக்கப்புறம் தான் பூமிக்கு நீங்கள் வருவீங்க. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இன்னொரு விஷயத்த சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை நாளைக்கு பார்ப்போம். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. பயிற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சி பார்ப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களுக்கு தண்டபாணி. நன்றி.